இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்து ஒரு மசாலா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 காஷ்மீர் வத்தல், தக்காளி ஒரு தக்காளி. இதை இப்போ 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மல்லியிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ சட்டி சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறவும் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் எடுத்துருக்கு. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒன்று இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். காரத்துக்கு மிளகா. இப்போ இதே நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக புதினா இலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கூட கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வதக்கி எடுத்தாச்சு. இது கூட நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிளாஸுக்கு நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க. இப்போ அதுக்கு நம்ம 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கோங்க. சைடில் இருக்கிற ஓரத்தெல்லாம் அரிசி எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க. எப்பயும் ஒரே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி பண்ணாமல் இன்றைக்கி நான் செஞ்ச ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. அருமையான வெஜிடபிள் பிரியாணி தாங்க அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எப்பயும் ஒரே மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செய்யாமல் இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.